வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஜி5ல தமிழ் டப்பிங்கோடு வெளிவந்திருக்கிற ஒரு மலையாள திரைப்படமான சுமதி வளவு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விழா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருப்பாங்க. அண்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு பர்டிகுலரான கிராமத்தை சேர்ந்த மக்கள் இரவு நேரங்களில் ஒரு ரோடை பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த வளைவு நெளிஞ்ச ரோட்டில் பார்த்திங்கன்னா சுமதி அப்படிங்கிற ஒரு எச்சி அங்கே இருக்கிறதாக பார்த்திங்கன்னா அவங்க நம்புகிறாங்க. ஸோ இதனாலே இரவு நேரங்களில் அங்கே ட்ராவல் பண்ணுறத அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா விரும்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட கிராமத்தை சேர்ந்த மக்களில் ஒருத்தர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன். ஸோ இவருக்கு அங்கே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரோடை ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. ஸோ ஒரு பெண் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் இவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக இவங்களும் ஒரு சில நபர்களும் பார்த்திங்கன்னா அந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆகணும். அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரம் டூரேஷனுங்க. அழகாக நரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மொதல் 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் கதைக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த மொதல் 1 மணி நேரத்தில் ஹாரர் போர்ஷன்ஸுமே 1-2 ட்ரை பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் தான் கதை உண்மைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படத்துக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் அருமையாக வந்திருக்கு. சில இடங்களில் ஹாரர் டோன்ஸை அந்த வைபுக்கு கொண்டு போகிறதே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் சாங்ஸுமே சில இடங்களில் தமிழ் டப்பிங்கோட கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதன் பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், முக்கியமாக படத்தோட கதாநாயகனாக பண்ணியிருக்கக்கூடிய அர்ஜுன் அசோகன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சட்டிலாக சூப்பராக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி இந்த படத்துக்கு தேவையான ஒரு கேரக்டராக நம்ம ஹீரோவோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேய் கதையை கேட்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடிய ஒரு ஆள் ஒரு கட்டத்தில் அந்த ரோடில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும். அந்த இடத்துல அந்த பர்டிகுலராக அந்த காட்டுக்குள்ளே வச்சு நடக்கக்கூடிய போர்ஷன் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். அந்த சீனில் மேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு, இவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மாளவிகா மனோஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஹீரோயினா. ஸோ அவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குட்டி லவ் போர்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. காமெடியுமே நிறைய இடங்களில் நல்லாவே கிளிக் ஆச்சு. அப்படிங்கிறதுனால இந்த படம் பார்த்திங்கன்னா போர் அடிக்கல. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் மொதல் 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்குள்ளே வராங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மஸ்ட் வாட்சபிள் தான். ஒரு நல்ல ஹாரர் படம். தமிழ் டப்பிங்கோடு நல்லா இருக்குது. டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்கனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.